வணக்கம். டெம்பிள் ரகசியம். உலகத்தில் அதிசயங்கள் பல இருக்க நம் இந்தியாவில் இருக்கும் 7 அதிசயங்களுள் ஒன்று தாஜ்மஹால். இது காதலின் நினைவு சின்னமாகவும் அதனுடைய முகலாய கலைமிக்க கட்டுமானத்திற்கும் உலகளவில் பெயர் போனது. முகலாய காலத்தின் பேரரசரான ஷாஜஹான் தன்னுடைய மனைவி மும்தாஸ் மஹாலுக்காக கட்டப்பட்ட நினைவு சின்னம் தாஜ்மஹால். பல கதைகள், பல தகவல்கள் தாஜ்மஹாலை பற்றி நம்முடைய சிறிய வயதில் இருந்தே பாட புத்தகங்களிலும் திரைப்படங்களிலும் பலர் அதை பற்றி வியந்து பேசியும் கேட்டு தெரிந்திருப்போம். ஆனால் இந்த தாஜ்மஹாலுக்குள் புதைந்திருக்கும் பல நம்ப முடியாத அதிசய தகவல்களை தான் இன்று நாம் டெம்பிள் ரகசியத்தில் காண இருக்கிறோம். உலகத்தை வியக்க வைக்கும் ஒரு அதிசய கட்டிடமாக யமுனை ஆற்றின் கரையோரத்தில் அமைதியான நிலையில் வெள்ளை மார்பிளை கொண்டு அழகாக கட்டப்பட்ட கட்டிடம் தாஜ்மஹால். இந்த அதிசயத்தை கட்டி முடிக்க 22 ஆண்டுகள் ஆனதில் ஆச்சரியமில்லை. சுமார் 32 கோடி செலவில் 20,000 பேர் கொண்டு கட்டப்பட்ட நினைவு சின்னம் இது. சுற்றிலும் பசுமையான தோட்டம், செந்நிற நடைபாதை, நீல மேகங்கள் வானில் சூழ நடுவில் அழகாக அமைந்திருக்கும் தாஜ்மஹால் தன்னுடைய முகலாய கட்டிடக்கலைக்கு உலகளவில் பெயர் போனது. இந்த கட்டிடம் இஸ்லாமிய கட்டிடக்கலை தோற்றத்தில் இருப்பதாக நம் அனைவராலும் நம்பப்பட்டது. ஆனால் தாஜ்மஹால் ஒரு வேத கோயில் என பலர் கூற அதை பற்றி ஆராய தொடங்கினோம். நம்ப முடியாத பல தகவல்கள், புகைப்படங்கள், புராண ரகசியங்கள் என தாஜ்மஹாலை பற்றி நமக்கு தெரியாத ரகசியங்கள் புலப்பட்டது. இந்த கட்டிடத்திற்கு தாஜ்மஹால் என பெயரிட்ட காரணம் ஷாஜஹான் தன் மனைவி மும்தாஸ் மஹலின் நினைவால் அவரது பெயரில் உள்ள 3 முதல் எழுத்துக்களை நீக்கிவிட்டு மீதமுள்ள எழுத்துக்களை சேர்த்து தாஜ்மஹால் என பெயர் வைத்ததாக நம்பப்பட்டது. ஆனால் மும்தாஸ் என்னும் பெயரில் ஜே என்னும் எழுத்திற்கு பதில் செட் என்னும் எழுத்துள்ளது எனவும் அவரது பெயர் மும்தாஸ் மஹால் அல்ல, மும்தாஸ் உல் ஜமீன் எனவும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஷாஜஹான் காலத்தில் யூரோப்பிய பார்வையாளர்கள் தாஜ்மஹாலை தாஜி மஹால் என உச்சரித்ததில் சிலருடைய ஆராய்ச்சியால் வெளிவந்தது சமஸ்கிருத வார்த்தை தேஜோ மஹாலயா. இது சிவன் கோவிலை குறிப்பிடுகிறது எனவும் இப்படி பெயர் கொண்ட கட்டிடத்தை எப்படி இஸ்லாமிய கட்டிடமாக குறிப்பிட முடியும் என சிலர் கேள்வி எழுப்ப இதை இன்னும் உறுதிப்படுத்தும்படி இந்து மதத்தின் கலாச்சாரத்தை தாஜ்மஹால் பின்பற்றி வருகிறது என பலர் குறிப்பிட தொடங்கினர். கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் நம் காலணிகளை கலட்டிவிட்டு செல்வது இந்து மதத்தில் பின்பற்றும் ஒரு கலாச்சாரம். இதை உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் எனப்படும் மும்தாஸின் நினைவு கல்லறையில் பின்பற்ற வேண்டிய காரணம் என்ன? கல்லறைக்கு காலணி இல்லாமல் செல்வது வழக்கமற்றதல்லவா என கேள்வி எழும்பியது. அது மட்டுமல்லாமல் தாஜ்மஹாலின் கலை கட்டிடத்தில் பல இடங்களில் சிவனை குறிக்கும் சுவர் சிற்பங்களும் சிவனுடைய மந்திரமான ஓம் எனும் சொல்லும் செதுக்கியிருப்பதாக சில புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது. இந்த புகைப்படங்களில் இந்திய தொழில் ஆய்வு ASI என்னும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா என்னும் அச்சு கொண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை வெளியே சொல்லாமல் மூடி மறைத்ததாகவும் சில ஆராய்ச்சிகளில் வெளிப்பட்டுள்ளது. தொலைதூரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தாஜ்மஹாலின் ஒரு புகைப்படத்தில் தாஜ்மஹாலின் மார்பிள் கட்டிடம் 2 ஒரே மாதிரியாக இருக்கும் கட்டிடத்திற்கு நடுவில் அமைந்திருப்பதாக தெரிகிறது. அந்த 2 கட்டிடத்தில் முன்புறம் இருக்கும் கட்டிடம் கிழக்கை நோக்கி கட்டப்பட்டிருப்பதாகவும் பின்புறம் இருக்கும் கட்டிடம் மேற்கை நோக்கி கட்டப்பட்டிருப்பதாகவும் எனவே அதுவே மசூதியாக கருதப்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அக்டோகனல் வடிவத்தில் மேற்கு கட்டிடத்திற்கு அருகில் இருக்கும் கிணற்றில் சூரியனின் பிரதிபலிப்பு விழும்படி கட்டப்பட்டுள்ளது. இது இந்துக்கள் கோவில் கட்டும் முறையில் பின்பற்றுவதாகும். தாஜ்மஹாலின் கோபுரத்தின் மேல் திரிசூலம் போல ஒரு கலசம் இருப்பதாகவும் அது துருப்பிடிக்காத தன்மையுடைய கலவைகளை கொண்டு இரும்பால் செய்யப்பட்டது என சில புகைப்படங்களின் மூலம் தெரிகிறது. தாஜ்மஹாலின் கோபுரத்தில் உள்ள கலசத்தை நன்கு கவனித்தால் அதில் திரிசூலமும் இந்துக்கள் பயன்படுத்தும் தேங்காய் கொண்ட கும்பப்பானை போல் இருப்பது தெரிகிறது. அந்த கும்பப்பானையின் நடுவில் சிவனை வழிபட உச்சரிக்கும் ஓம் எனும் சொல் செதுக்கியிருப்பது இந்த புகைப்படத்தில் தெரிகிறது. தாஜ்மஹாலின் 4 உயர்ந்த நுழைவாயிலிலும் செந்தாமரை மற்றும் திரிசூலம் போல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்து கோவிலை சார்ந்தது என கூறப்படுகிறது. இந்து கோவிலின் உச்சவரம்பில் ஓவியங்கள் வரையப்படுவது வழக்கம். அதை போலவே தாஜ்மஹாலின் உச்சவரம்பில் ஓவியங்கள் இருப்பது தெரிய வருகிறது. சிவனுக்கே உரிய ஊமத்தம் பூ. இந்த பூ சிவனை வழிபட உபயோகிக்கப்படும் என்பது தெரிந்த விஷயம். அதே பூக்கள் தாஜ்மஹாலின் சுவற்றில் செதுக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது.
தாஜ்மஹாலில் இருக்கும் 22 அறைக்குள் பல ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. அந்த அறைக்குள் ஹிந்து மதத்தை குறிக்கும் ஓவியங்களும் சிற்பங்களும் அறையின் சுவர்களில் சமஸ்கிருத எழுத்துக்களும் இருப்பதால் அந்த அறைகள் மட்டும் அல்லாமல் ஜன்னல்களையும் அதனோடு உண்மைகளையும் சேர்த்து ஷாஜஹான் பூட்டி வைத்து விட்டார் என புகைப்படங்கள் வெளிப்படுத்துகிறது. தாஜ்மஹால் வேத கோவிலா இல்லை முகலாய கலைமிக்க கட்டுமானமா என பல ஆராய்ச்சிகள், பல தகவல்கள், பல மர்மமான விஷயங்கள் பற்றி கூறிக்கொண்டே இருந்தாலும் இறுதியில் பலருக்கும் தாஜ்மஹால் ஒரு காதலின் நினைவு சின்னமாகவும் உலகத்தின் ஒரு அதிசயமாகவே திகழ்கிறது. இத்தகவல் பிடித்திருந்தால் டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.